மிஸ்டர் ராமநாதன், இந்த நாகப்பனை தெரியுமா? தெரியும். எங்க எஸ்டேட் தொழிலாளி. ஜனவரி மாதம் முதல் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க எஸ்டேட்ல தானே இருந்தீங்க? ஆமா. அதே நேரத்துல இந்த நாகப்பன் சிவங்கிற தொழிலாளியை கொலை செய்ததா சொல்றாங்க. அதை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பதில் சொல்லுங்க மிஸ்டர் ராமநாதன். மிஸ்டர் ராமநாதன், நாகப்பன் கொலை செய்ததை நீங்க கண்ணால பாத்தீங்களா? பார்த்தேன். எஸ்டேட் மேனேஜர் ராமநாதனின் சாட்சியத்தால் இந்த நாகப்பன் சிவம் என்ற சக தொழிலாளியை கொலை செய்தான் என்பது உறுதியாகிவிட்டது. எனவே குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன். என்ன காட்டி கொடுத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை அழிப்பேன், உன் குடும்பத்தை சீரழிப்பேன். பழிக்கு பழி, பழிக்கு பழி. என்னமோட இன்னைக்கு இன்னும் எனக்கு எல்லாம் பயமா இருக்கு. மாமு சாக்லேட் தானே? இந்த எங்க ஆனந்த்? ஆனந்த் இந்த அவனுக்கு சாக்லேட். வந்துட்டீங்களா? நாகப்பனுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? என்னாச்சு? எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே மங்களம் அவன் என்ன பார்த்து கத்துனது நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம யாருக்கும் பயப்பட வேண்டாம், மனசாட்சிக்குத்தான் பயப்படணும். அதுக்கு விரோதம் இல்லாம நீங்க சத்தியத்தை தான் சொல்லி இருக்கீங்க. நீங்க ஏன் வீணா கவலைப்படுறீங்க? எனக்காக இல்ல மங்களம். இதோ பாரு, ஒரே மாதிரி அழகான உருவத்தோடு இரட்டப்பிறவிகளை புத்திர செல்வங்களா ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நான் அவங்க எதிர்காலத்தை நினைச்சு தான் கவலைப்படுறேன். ஆண்டவன் நம்ம குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். என்னங்க விடிஞ்சு போச்சு, எழுந்துருங்க. ஆமா, என்ன காட்டி கொடுத்த உன் புருஷனை பழி வாங்குறதுக்காக ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கேன். எங்க அவன்? ராமநாதன் எங்க? வேண்டாம், அவரை மட்டும் செஞ்சுடாது. முடியாது. இந்த கத்தி அவன் உயிரை குடிக்க போகுது. உன் மாங்கல்யத்தை அறுக்க போகுது. உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டு அவரை ஒண்ணு செஞ்சிடாது. அவரை விட்டு என்ன விழுந்த முடியாது. அவன் வெளியேறும். இந்த குடும்பம் நாசமாகணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். எங்க ஒழிஞ்சிருக்க? உன்னை நான் விட மாட்டேன். எங்க இருந்தா உன்னை நான் பழி வாங்கிய தீர்வேன். உன்னை கும்பிடு, அவரை ஒண்ணு செஞ்சிடாது. ராமநாதா, மரியாதையா வெளியே வா. ராமநாதா, என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. வேண்டாம், வர வேண்டாம், வராதீங்க. ராமநாதா, கடைசியா சொல்றேன், நீ வெளியே வரலன்னா உன் குழந்தைகளை ஐயோ வேண்டாம் கொல்லாத. மங்களம், சேகர், ஆனந்த், அம்மா அனாதமா பாவம் கொண்டாந்த குடும்பங்க என்னைக்காவது கண்டுபிடிச்சு அப்பா துடிச்ச மாதிரி அவனை துடிக்க வச்சு கொல்லல. என் பேர் சேகர் அல்ல, நான் உன் கவனம் இல்ல. சேகர், இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? இந்த ஊர்ல நமக்கு என்னப்பா வேலை? என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க போன இடத்துக்கே நானும் வந்திருப்பேன். ஆனா இந்த குழந்தை செல்வங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க.
அவங்க எதிர்காலத்துக்காக இந்த இருண்டு உலகத்துல ஒளியை தேடி பயணம் தொடங்குறேன். சத்தம் போடாதே, திருடங்க துரத்திட்டு வராங்க. வா வா வா. ஐயா ஐயா, போன ஸ்டேஷன்ல என் இன்னொரு பையன் வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டான். என்னானு தெரியலீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் அந்த ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உங்க பையனை பத்தி விசாரிக்கிறேன். சரிங்க. அம்மா 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 சேகரன் எங்கம்மா? ஆனந்த், சேகர். That's it. Okay, okay. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என்ன ரெக்கார்ட் ஆபீஸ் திருடலாம்? இதோ வந்துட்டோம்.
ஆ